ஹாய் காய்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் 3D பிரிண்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஸ்லைசிங் சாஃப்ட்வேர் அப்புறம் ஃப்ரீ 3D மாடல்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பட் என்ன தான் ஃப்ரீ 3D மாடல்ஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணாலும் நம்மளே ஒரு மாடலை டிசைன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறதுல ஒரு கேக் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் 3D மாடலிங்கை எப்படி டிசைன் பண்ணி யூஸ் பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். நான் கரண்ட்லி லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற 3D மாடலிங் சாஃப்ட்வேரில் ஒன்று பிளெண்டர், அப்புறம் இன்னொன்று ஃபியூஷன் 360. பிளெண்டரை கம்பேர் பண்ணும்போது ஃபியூஷன் 360 ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். பிளெண்டர் ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ சாஃப்ட்வேர். பட் ஃபியூஷன் 360 பர்சனல் யூசேஜுக்கு ஃப்ரீ அண்ட் கமர்ஷியல் யூசேஜுக்கு பெய்ட். இந்த வீடியோவில் ஃபியூஷன் 360 யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ண போகிறேன். நான் 3D மாடலிங்க்கு பிகினர், ஸோ பெருசாக எதிர்பார்க்காதீங்க. இது என் ஃப்ரெண்டோட ஃபிட்ஜெட் ஸ்பின்னர். பட் இதில் நோட் பண்ணிங்கன்னா இதோட கிரிப் மிஸ் ஆகிருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ண முடியலைன்னு சொன்னான். நான் உடனே வாட்ச் மெக்கானிக், இது எனக்கு சர்வ சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மாடலிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம டிசைன் ரொம்ப சிம்பிள். ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் சென்டரில் இந்த மாதிரி பால் பியரிங் இருக்கும். இது பால் பியரிங்கோட இன்னர் ரிங் அண்ட் இது அவுட்டர் ரிங். ஸோ நம்ம டிசைன் பண்ணுற கிரிப் இன்னர் ரிங்கில் மட்டும்தான் கான்டாக்டில் இருக்கணும், அவுட்டர் ரிங்கை டச் பண்ணக்கூடாது. ஸோ இன்னர் ரிங்கில் இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் கனெக்டடாக இருக்கும். தென் மேலே ஒரு கேப், கீழே ஒரு கேப், அவ்வளவு தான் டிசைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு 3D மாடலிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் டிசைனை ரெடி பண்ணிக்கோங்க. இதை பண்ணாலே பாதி வேலை முடிஞ்சுது. நமக்கு 2 பார்ட்ஸ் தேவை, டாப் கிரிப் அண்ட் பாட்டம் கிரிப். டாப் கிரிப் அட்டாச்ட் வித் சென்டர் ஸ்டெம் அண்ட் பாட்டம் கிரிப்பில் ஒரு சாக்கெட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் பை ப்ரெஸ்ஸிங் 2 பார்ட்ஸையும் ஈஸியாக அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இந்த டிசைனை ப்ராப்பர் டைமென்ஷனோட டிஃபைன் பண்ணிக்கலாம். டைமென்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு நான் டிஜிட்டல் கேலிஃபரை யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பால் பியரிங்கோட இன்னர் ரிங்கை மெஷர் பண்ணிக்கிறேன். அரௌண்ட் 3 மில்லிமீட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் பியரிங்கோட அவுட்டர் டயாமீட்டரை மெஷர் பண்ணிக்கிறேன். அரௌண்ட் 7.5 மில்லிமீட்டர் இருக்குது. பட் நான் 6 மில்லிமீட்டர்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் லெஸ் தென் 7.5 மில்லிமீட்டர் யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம டிசைன் பண்ண போகிற கிரிப் பால் பியரிங்கோட இன்னர் ரிங்கில் மட்டும்தான் கான்டாக்டில் இருக்கணும், அவுட்டர் ரிங்கை டச் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம கிரிப்போட டயாமீட்டர் எவ்வளோ தேவைப்படும்னு மெஷர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ஃபிங்கர் ஹோல்ட் பண்ணுற சைஸில் இருந்தால் போதும். 18 மில்லிமீட்டர்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் கிரிப்போட டாப் வியூ. மேலேருந்து பார்த்தா கிரிப் இப்படி தான் இருக்கும். நவ் கிரிப்போட சைட் வியூவை டிசைன் பண்ணலாம். நான் இன்ஜினியரிங்கில் படித்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இங்கே தான் அதோட கான்செப்டை யூஸ் பண்ணுறேன். கிரிப்போட திக்னஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ அப்படி வச்சுக்கலாம். நான் 2 மில்லிமீட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பால் பியரிங்கோட அவுட்டர் ரிங் டயாமீட்டரை பேஸ் பண்ணி ஒரு எலிவேஷன் கிரியேட் பண்ணுறேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பியரிங்கோட சர்ஃபேஸ் ஸ்பின்னருக்குள்ளே அரௌண்ட் 1 மில்லிமீட்டர் இன்சர்ட்டடாக இருக்குது. ஸோ நம்ம கிரிப் ஸ்பின்னரை டச் பண்ணாமல் இருக்க இந்த எலிவேஷன் தேவைப்படுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரிப் பால் பியரிங்கோட இன்னர் ரிங்கில் மட்டும்தான் கான்டாக்டில் இருக்கணும், அவுட்டர் ரிங்கையோ இல்லை ஸ்பின்னரையோ கிரிப் டச் பண்ணக்கூடாது. ஃபைனலாக சென்டர் ஸ்டெம்மை டிசைன் பண்ணிடலாம். ஸ்பின்னரோட விட்த் எவ்வளோன்னு மெஷர் பண்ணிடலாம். அரௌண்ட் 5 மில்லிமீட்டர் இருக்குது. அடிஷ்னல் 1 மில்லிமீட்டர் சேர்த்து நான் ஸ்டெம்மோட ஹைட்டை 6 mmன்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன் சைட் ஆஃப் த கிரிப் டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. அதர் சைடும் சிமிலராக தான் இருக்கும், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அந்த ஸ்டெம்மை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு சாக்கெட்டை டிசைன் பண்ணணும்.
சாக்கெட்டோட ஹைட் 2.5 மில்லிமீட்டராக டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி பாதி வேலை முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் Fusion 360 சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி டிசைனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் Fusion 360யோட ஹோம் பேஜ். நம்ம பேப்பரில் டிசைன் பண்ணதை இப்போ இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம். கிரிப்போட டயாமீட்டர் 18 மில்லிமீட்டர். அப்புறம் ஹைட் 2 மில்லிமீட்டர் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிரிப்பில் ஒரு எலிவேஷன் கிரியேட் பண்ணணும்னு சொன்னல, கிரிப்போட சென்டரில் 6 மில்லிமீட்டர் சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதை 1 மில்லிமீட்டர் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். இந்த எலிவேஷன் தான் கிரிப் பியரிங்கோட இன்னர் ரிங்கில் மட்டும் கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெம்மை டிசைன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாடலை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ டாப் கிரிப்பில் ஸ்டெம்மை கிரியேட் பண்ணிக்கிறேன். வித் 3 மில்லிமீட்டர் அண்ட் ஹைட் 6 மில்லிமீட்டர். ஸோ டாப் கிரிப் ரெடி ஆயிடுச்சு. பாட்டம் கிரிப்பில் ஒரு சாக்கெட் கிரியேட் பண்ணிக்கிறேன். வித் 3 மில்லிமீட்டர் அண்ட் டெப்த் 2.5 மில்லிமீட்டர். ஃபைனலாக எல்லா ஷார்ப் எட்ஜஸையும் செலக்ட் பண்ணி ஃபில்லட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் கர்வ்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலி நம்ம மாடல் ரெடி டு பிரிண்ட். ரொம்ப சிம்பிளாக க்ரியேட் பண்ணியாச்சுல. மாடலை STL ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ண STL ஃபைலை Cura சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் Cura ஸ்லைசர் சாஃப்ட்வேர் பற்றி பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த சாஃப்ட்வேர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இங்கே செட்டிங்ஸில் இன்ஃபில் டென்சிட்டியை மட்டும் 100% செட் பண்ணிக்கிறேன். என்ன ரீசன்னா, கிரிப்போட ஸ்டெம் 3 மில்லிமீட்டர் வித் தான். டென்சிட்டி கம்மியாக இருந்தால் ஈஸியாக பிரேக் ஆகிடும். ஸோ இன்ஃபில் டென்சிட்டியை 100% செட் பண்ணுறது மூலயமா கிரிப்போட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸோ கிரிப்பை பிரிண்ட் பண்ண அப்ராக்சிமேட்லி 16 மினிட்ஸ் அப்புறம் 2 கிராம் ஆஃப் ஃபிலமெண்ட் தேவைப்படும். ஸோ ப்ரிவியூவில் நம்ம கிரிப் எப்படி பிரிண்ட் ஆகும்னு பார்த்துக்கலாம். ஃபைனலாக ஃபைலை சேவ் பண்ணி பிரிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆஃப்டர் 16 மினிட்ஸ் நம்ம கிரிப் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன ஃபிக்ஸ் பண்ணாலும் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஃபியூ ஸ்டெப்ஸில் நம்ம ஃபிட்ஜெட் ஸ்பின்னரோட கிரிப்பை டிசைன் பண்ணி ஃபிக்ஸும் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்கேஸ் எதுவும் ஃபீட்பேக் ஆர் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டில் 3D மாடலிங் அண்ட் பிரிண்டிங்க்கு பிகினர் லெவலில் தான் இருக்கேன். பட் போக போக இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப் லேர்ன் பண்ணி ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் see you and thanks for watching.